ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கான அன்அஃபிஷியல் ஓட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 12வது வாரத்துக்கான 2வது நாள் அன்அஃபிஷியல் ஓட்டிங்க. ஸோ இதுலேயுமே சில மாற்றங்கள் வந்திருக்கு, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, சின்ன சின்ன மாற்றங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் என்னன்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அதுக்கப்புறம் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்கும் நம்ம வீடியோ பல பேர் சேரும். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேங்க, பார்த்து போட்டு விட்ருங்க. ஸோ முதல் இடத்துக்குள்ள யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம கானா வினோத்தவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ கானா வினோத்தோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 60,270 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 25%. ஓகேங்களா. 2வது நாள் 65 ஓட்டு வந்திருக்குன்னா பெரிய விஷயம். 65,000 ஓட்டுன்றது பெரிய விஷயம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம கானா வினோத்தோட ஃபேமிலி உள்ளே ஒரே ஃபன்னுங்க, வேறு லெவல் ஃபன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, நான் உனக்கு கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா நீ உன்னோட பப்பு இங்கே வேகாதுன்னு மாதிரி அவரை கலாய்ச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க பயமாக கவுண்டர் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஆனால் என்ன சொன்னால் ஒரு கவுண்டர் போட்டு அவங்க 2 போடுவாங்கன்னாங்க. ஸோ 2 பேரோட காம்போ சூப்பராக இருக்குது. ப்ளஸ் அவங்க பசங்க வேறு லெவல் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பாப்பா ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பிக் பாஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோட ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. பிக் பாஸ் பேசும்போது அவங்க கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா இவ்வளோ கண்டஸ்டன்ஸ் யாருமே பிக் பாஸ் பேசும்போது சைலண்டாக இருக்க மாட்டாங்க. பட் இவங்க நல்லா கேட்டுட்டு நல்லா இருந்தாங்க. அவங்க பையன் வேறு லெவலுங்க, எல்லாருக்கூடையும் ஜோலியாக சுற்றிட்டு இருக்காரு. விக்ரம் அவங்க பையனை வச்சுன்னு ஒரே சுற்றிட்டே இருக்கார், ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா நீட்டாக இருந்துச்சு. அவர் ஃபேமிலி வந்ததும் அவங்க எல்லாமே அவங்க ஒய்ஃப் சில அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க. அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். அது தவிர்த்து நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ கானாவோட ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேங்களா. 2வது பொசிஷனில் இருக்குது திவ்யா அவர்களாங்க. திவ்யாவோட ஓட்டிங் 40,970 ஓட்டுகள், பர்சன்டேஜும் 17%. ஸோ திவ்யா கேமை கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. ஸோ கேம் எப்படி கொண்டு போனோம், எப்படியெல்லாம் போனால் நல்லாயிருக்கும், எப்படியெல்லாம் மக்களுக்கு பிடிக்கும், ஸோ மக்கள் நம்ம என்ன பண்ணால் பிடிக்குன்ற கான்செப்டெல்லாம் ரொம்ப தெளிவாக கிளியராக பிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காக நிறைய பேர் திவ்யாவும் டைட்டில் வின்னர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ நிறைய பேர் சொல்கிறது கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, கானா வினோத்தர்கள் கானா வினத்துக்கு அப்புறமே டிசர்வ்டான பர்சன் சொல்லி திவ்யாவை தான் போடுறாங்க. ஸோ திவ்யாவோட இந்த ஸ்டைலில் தலப்பா கட்டுற ஸ்டைல் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற யாராவது கட்டுவாங்க கேட்டால் கட்ட மாட்டாங்க. பட் கிச்சனில் அவங்க இருக்கும்போது ஒரு ஸ்டைல் நல்லாயிருக்கு. ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் நம்ம அங்கே இருக்கும் இங்கே இருக்கும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் இவங்க அது அசால்ட்டாக ஒரு ஜாலியாக பண்ணுறாங்க. ப்ளஸ் அதை தவிர்த்து எல்லாருக்கூடையும் ரொம்ப மிங்கில் ரொம்ப ஜாலியாக இருக்கு. நீ ஃபுல்லாக பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்களை நல்லா ஜாலியாக பேசியிருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குமோ அப்படி இருந்திருக்காங்க, நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ திவ்யா அவர்களும் டைட்டிலுக்கு ட்ரை பண்ணட்டுமே. பட் நம்ம எப்பவுமே கானா வினோத்தோட தான் டைட்டில் வின் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ 3வது பொசிஷனில் பார்வை இருக்காங்க. பார்வதோட ஓட்டிங் பார்த்தா 28,930 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12% எடுத்திருக்காங்க. ஸோ பார்வோட கேம் ஃபுல்லாக அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இப்போ பார்வை ரொம்ப நியூட்ரல் ஆகிட்டாங்க. ஸோ இது மாதிரி டாஸ்க்கு இதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான் டாஸ்க் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் டாஸ்க் இருக்கும். மொத்தம் 3 வாரம் இருக்கலாம். ஒரு வாரத்தில் எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. மேபி கடைசி வாரமாக அதுக்கு முன்னாடி வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு சில டாஸ்க்கெலாம் வச்சு சில பேர் வெளில அனுப்புறது வாய்ப்பு இல்லை. மொத்தம் 11 பேர் இருக்காங்க. 11 பேர் இருந்தானே எப்படி நம்ம இன்னும் 3 வாரத்துலேருந்து ஷஃபிள் ஃபில்டர் பண்ண முடியாது சொல்ல பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாருக்கும் அமித்துக்கும் ஒரு சின்ன விஷயங்களை ஏதோ கிளறி விட்றாங்க. கனி கிட்ட ரொம்ப நாள் பேசிட்டு இது மாதிரிலாம் பண்ணாதீங்க கனி அதெல்லாம் பேசி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. மேபி பாருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது தப்பாக இருக்கிற மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கும். அதை பற்றி அவங்க பேசியிருந்தாங்க. ஓகே தான். ஸோ அவங்களோட பர்சனல் விஷயம் எல்லாம் அவங்களுக்கு எப்படி தோணுதோ அதை பேசலாம், தப்பு கிடையாது. ஸோ 4வது பொசிஷனில் அரோரா இருக்குங்க. அரோரா ஓட்டிங் பார்த்தா 19,950 ஓட்டம், பர்சன்டேஜ் 8%. ஸோ அரோராவுமே என்ன சொல்கிறதுனா நல்ல டெவலப்மெண்ட்டு, நல்ல கேம் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ அவங்கள பற்றி சொல்லணும்னா நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர். ஸோ ரியா இருக்காங்களா, அவங்க ரொம்ப எமோஷ்னலாக பேசினாங்க ஸ்டார்டிங்லாம். ஏன் உங்கள் ஃப்ரெண்டு இப்படி இருக்கான், உங்கள் ஃப்ரெண்டு இப்படி இருக்கான் சொல்கிற அளவுக்கு இருந்த அரோரா இப்போ உங்கள் ஃப்ரெண்டாக இதுன்னு சொல்கிற அளவுக்கு மாறி இருக்காங்க. ஸோ அரோரா கிட்ட ஒரு நல்ல சேஞ்சஸ், நல்லா நல்லா கவுண்டர் போடுறதும் நல்லா கலாய்க்கிறதும் எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராக பண்ணுறாங்க. ஓகேங்களா. கனியை கலாய்க்கிறது, எல்லாரையும் கலாய்க்கிறது. கானா வினத்தோட பயங்கரமாக ட்ராவல் பண்ணுறாங்க. ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு கூட கானா வினத் அவங்க ஒய்ஃபெல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அரோரா அப்படி இப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லி கலாய்ச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அருமையாக. ஸோ அரோரா ஓகே நல்லா ப்ளே பண்ணுறாங்க. ஸோ 5வது பொசிஷனில் சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ராவோட ஓட்டிங் 19,200 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 8%. ஸோ சாண்ட்ரா டோட்டலாக மாறிட்டாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆக்சுவலி. சாண்ட்ரா இந்தளவுக்கு ஒரே வாட்டி டோட்டலாக இவ்வளோ மாறும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாருக்கூடயும் மிங்கிளாகி பேசுகிறாங்க, எல்லாருக்கூட உட்காந்து பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, கலாய்க்கிறாங்க, கவுண்டர் போடுறாங்க, ஏதேதோ பண்ணுறாங்க. என்னடா சாண்ட்ரா இப்படி மாறிட்டாங்களா, ப்ரெசன்ட் சொன்னது எல்லாமே அப்படியே அப்சர்வ் பண்ணுறாங்க. நான் என்ன நினச்சேன்னா அவங்க கொஞ்சமாக மாறுவாங்க. ஸோ கொஞ்சம்
கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. இப்போ ஒரு வேறு மாதிரி இருந்தாங்க, வேறு மாதிரி ஆகிட்டாங்க, வேறு மாதிரி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இவங்க வந்து இன்னொரு 1 வீக் டைம் எடுக்கும் பார்த்தா ஒரே ஒரு நாளில் நேற்று வந்து பிரச்சனை சொல்லிட்டு போனார். இன்றைக்கி டோட்டலாக சேஞ்சு. ஸோ கானா வினத்தோட உட்காந்து பேசுகிறாங்க, எல்லாருக்கூடையும் பேசுகிறாங்க, பார்வதி ஹீரோ எல்லாருக்கூடையும் கொஞ்சம் மிங்கிள் ஆகிட்டு செம ஜாலியாக சிரிச்சு பேசினேன், கவுண்டர் போட்டேன், கானா வினத்தவர்களை கலாய்ச்சிட்டு எதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சாண்ட்ரா வந்து இது வந்து ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருந்தாங்கன்னா சாண்ட்ராக்கான ஒரு கேம் இருந்திருக்கும். ஸோ சாண்ட்ரா வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து எந்த பொசிஷனில் இருக்கலாம் நம்ம சொல்ல முடியாது, இருப்பாங்களே இருக்க மாட்டாங்களே சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்காங்க. ஸோ அப்போ 6வது இடத்துல கனி இருந்தாங்க. நேற்று வந்து கனி வந்து 8வது இடத்துல இருந்தாங்க, இன்றைக்கி வந்து 6வது இடத்துல வந்துருக்காங்க. ஸோ கனியோட ஓடியும் 18,290 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தா 7%. ஸோ கனிக்கு வந்து அவங்க தங்கச்சி வந்து ரொம்ப வெளுத்து வாங்கிட்டாங்க. இவங்களெல்லாம் நீ லெஃப்ட் ஹேண்டில் ஆண்டர் பண்ண ஆளுங்களை வந்து நீ வந்து இன்னும் எவ்வளோ டஃப் கொடுத்து விளையாண்டுட்டு இருக்க, உன்னோட கேம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அட்வைஸ் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து கனியை நீங்கள் பயங்கரமாக அழுதுட்டாங்க. ஸோ அந்த பசங்க வந்த உடனே அதை பார்த்துட்டு அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழன்னு அழுதுட்டு அந்த பிஸ்கட் டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. ஸோ அந்த வந்து ஒரு ரிலாக்ஸாக பண்ணலாம், டப்புன்னு அடிச்சுட்டு இருக்காங்க. நான் தெரிஞ்சு லாஸ்ட் சீசனில் வந்து முத்து இவங்களெல்லாம் கொடுத்தான்னு நினைக்கிறேன். இந்த டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க, பிஸ்கெட் வந்து எத்தனை பேர் சாப்பிட்றாங்க, ஸோ எல்லாம் வந்து பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த டாஸ்க் மறுபடியும் பிக் பாஸ் கொடுத்துருந்தாரு. கனி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு. ஸோ அவங்க தங்கச்சியில் பேசின பிறகு ஓரளவு ரிலீஸ் ஆகிட்டாங்க. ரிலீஸ் ஆகிட்டுனா சொன்னால் விக்ரம் கிட்ட வந்து நான் என்னால் என்ன பண்ண முடியும், இவ்வளோ தான் பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க. இவரை என்னால் மாற்றிக்க முடியாத மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 7வது பொசிஷனில் சபரி இருக்கார். சபரி ஓடுங்க பார்த்தீங்கன்னா 5,150 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 6% எடுத்திருக்காரு. ஸோ சபரியோட ஜெனுனே எவ்வளோ தான் போல இருக்கா, ஒரு ஜெனுன் கேரக்டர் எவ்வளோ தான், நான் எப்படியா இருப்பேன், என்னால் எதுவும் அதிகமாக மாற்றிக்க முடியாதெல்லாம் வந்து ட்ரை பண்ணார். அவர் இந்த கோர்ட் டாஸ்க்லேருந்து ஒருத்தருக்கு ஒரு டைமில் கை கொடுக்கலாம், அந்த மாதிரி அந்த கோர்ட் டாஸ்க்லேருந்து கை கொடுத்து இப்போ வந்து ஓரளவுக்கு ஓகே தான் சபரி. ப்ளஸ் அவங்க அம்மா பற்றி சொல்லலாம், அவங்க அம்மா வந்து வேறு லெவலுங்க, உண்மையிலேயே சூப்பராக ஒரு வேறு லெவல் என்டர்டெயின்மெண்ட் பர்சனு. எல்லாருக்கிட்டும் ரொம்ப ஜாலியாக பேச ரொம்ப சூப்பராக பழகுனாங்க. அவங்க வந்து அழுது இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து அம்மானா அம்மா தான், அதை வந்து நம்ம எந்த யாராலையும் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத மாதிரி பயங்கரமாக இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கிட்டும் ரொம்ப கேஷுவலாக பேசுனாங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க, நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்தாங்க. அவங்க அக்காவுமே வந்து நல்லா என்டர்டெய்னிங்காக பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட என்னென்ன சொல்லணுமோ சொன்னாங்க, இதெல்லாம் நீ மாற்றிக்கோ, இது மேலே ஒன்றால் எதுவும் மாற்ற முடியாது சொன்னாங்க. அவங்க தம்பி வந்து திவ்யாவை பயன்படுத்தணும்னு திவ்யா தான் எல்லாரையும் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. பட் திவ்யாவே வந்து அவங்க அக்கா பையன் வந்து பயன்படுத்துறது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ யாருன்னா பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து 8வது பொசிஷனில் விக்ரம் இருக்கார். விக்ரமோடையும் 14,590 ஓட்டுகள், 6% எடுத்திருக்காரு. ஸோ விக்ரமுக்கான கேம் வந்து டோட்டலாக முடிஞ்சிச்சு. ஸோ அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டார். அவர் வந்து ஆக்சுவலி அவருக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறது, டக்கு க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். பட் வந்து விக்ரம் வந்து முடியல அவரால், அவள் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து மாப்புக்கு இப்போ அந்த டாஸ்க்கு எந்த டாஸ்க்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ வந்து அவர் ரொம்ப டயர்டாகிட்டார். இவ்வளோ தான் நம்மகிட்ட ஸ்டஃப் எல்லாத்தையும் இறக்கிட்டோம், இதுக்கு மேலே என்ன இறக்குறதுனே தெரியலன்ற மாதிரி தான் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வெயிட்டிங், அவங்க ஃபேமிலி வரணும், ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அவங்க ஒய்ஃபு அவங்க அம்மாலாம் வருவாங்க ஸோ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பட் அவர் நல்ல டேலண்டட் பர்சன் தான். பட் வந்து டேலண்டட் வந்து ரொம்ப ஓவர்லோடாக பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாரு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. பாரும் அவருமே வந்து ஒரு நல்ல காம்போவாக இருக்காங்க. பட் அவங்க 2 பேருமே வந்து கேம்னா கேமு, ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப் அந்த லெவலில் இருக்காங்க. 2 பேருக்குமே தெரியும். 2 பேர் நாமினேட் பண்ணுவாங்களும் தெரியும். பட் அப்படி இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி எனக்கு இருக்குது. அப்போ 9வது பொசிஷனில் நம்ம ஜென்டில்மேன் அமித் அவர்களாக இருக்காங்க. அவரோட ஓட்டிங் தான் 11,500 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 4%. ஸோ அமித்துக்கான கேம் கூட அவ்வளோதாங்க. ஸோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு கேம் பண்ணிட்டாரு. அவருக்கு என்ன தெரியுமோ அது பண்ணார். அவர் ஃபுல்லாக வந்து பாட்டு கிளாஸில் இன்றைக்கி வந்து கானா வினோத் ஒய்ஃப் ஃபுல்லாக சொன்னாங்க, அவர் வந்து ஒரு ஆக்டராக வந்து என்ன வெளில போகும்போது சிங்கராக போகிறாரு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் எல்லாமே பண்ணார், எஃபெக்ட் போட்டார். ஸோ கானா வினோத்துடன் ட்ராவல் பண்ணார், நல்லா பாடினார், நல்ல ஒரு பேர் தான். ஸோ சாங்லாம் வேறு லெவல் சூப்பராக பாடினார், நல்லா இருந்தார். பட் கேமில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். நான் கூட லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன், அவர் வந்து அட்வைஸ் கேட்குற பொசிஷனில் அவர் இருக்கார். ஸோ யாராவது சொல்கிறது கேட்டே இருந்தேன்னா என்ன பண்ணுவோம், உன்னோட கேமே தெரியாது, அவங்க சொல்கிறத நீ கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீ சொல்கிறத மற்றவங்க கேட்கணும். ப்ளஸ் கேம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அவருக்கு வந்து புரியல. ஸோ சாண்ட்ரா கூட உட்காந்து பேசிட்டு இருந்தார், அப்பா பார்வதி கூட உட்காந்து பேசியிருந்தார், கனி கூட உட்காந்து பேசி எல்லாருடையும் விக்ரம் எல்லாரையும் பேசிகிட்டே இருக்கிற தவிர வந்து கேம் வந்து ஒரு எஃபெக்ட் எடுக்கலையோ அப்படின்னு எனக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து கடைசி பொசிஷனில் 10வது பொசிஷனில் சுபிக்ஷா இருக்கும். சுபிக்ஷாவோட ஓட்டிங் தான் 10,650 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 4% எடுத்திருக்காங்க. ஸோ சுபிக்ஷா அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க அவங்களுமே. ஓகேங்களா, இப்போ இருக்கிற கடைசி பொசிஷனில் இருக்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணவங்க தான். ஸோ அவங்கள இருக்கிற மொத்த ஸ்டஃப் இறக்கிட்டு என்னோடய கேம் இது தான், நான் இப்படி தான் ப்ளே பண்ண முடியும்,
இதுக்கு மேலே என்னால் புதுசாக க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்க முடியல அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் கடைசி பொசிஷன் இருக்காங்க. அதில் சுபிக்ஷாவும் இருக்காங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட கேம் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து மக்களோட தீர்ப்பு தான். மக்கள் உங்களோட கருத்துக்கள் எந்த மறக்காம பதிவுனா மறுத்துல செஞ்சுக்கலாம். நன்றி.